மாவு கடைசியா மிச்சமானதுக்கப்புறம் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிட்டு இந்த கிண்ணத்த நம்ம கழுவ போடுவோம். அப்ப அதுல பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மாவு எப்பவுமே ஒட்டி தான் இருக்கும். இந்த மீதமான தூக்கி போடக்கூடிய மாவ வச்சு நம்மளுடைய எண்ணெய் கிண்ணத்த எப்படி கழுவுறது அப்படின்னு பார்க்க போறோம். இன்னைக்கு இந்த வீடியோல சோப்பே யூஸ் பண்ணாம இந்த மாவை மட்டுமே வச்சு இந்த எண்ணெய் கிண்ணத்த எப்படி வாஷ் பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த மீதமான மாவை எடுத்துக்கிட்டு அதை இந்த எண்ணெய் கிண்ணத்துல போட்டு உள்ளே வெளியே நல்லா தேய்ச்சி விடணும். முக்கியமாக எண்ணெய் கிண்ணத்துக்குள்ளே நல்லா நிறைய மாவை போட்டு தேய்ச்சி விடணுங்க. சும்மா நம்ம வெறும் கையில் தேய்ச்சாலே போதுமானது. ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ண வேண்டாம். நம்ம ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா ஸ்க்ரப்பர் எல்லாம் மாவாயிரும். அப்புறம் அதை கழுவுறதுக்கு நமக்கு ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி கையாலேயே நல்லா உள்ளே வெளியே ரெண்டு தேய்ச்சி விட்டுட்டு அதே போல் அந்த கரண்டியும் நல்லா கம்ப்ளீட்டாக தேய்ச்சி விட்டுறணும். அந்த மூடியும் நல்லா தேய்ச்சி விட்டுறணும். அதுக்கப்புறமே இதை தண்ணியில் நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு பளபளன்னு இருக்குன்னு. சோப்பே யூஸ் பண்ணாமல் இன்றைக்கி